நம்மை சார்ந்தவர்களுக்காக நாம் உழைப்பது அவசியம்தான் என்றாலும் கூட நம்மீதும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளலாம். நமக்காகவும் சிறிது வாழ ஆரம்பிக்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தையே, இதை கேட்டு முடிக்கும் நேரம் ஆனந்த செய்தி உன் செவி வந்து சேரும் அந்த நேரமாகத்தான் இருக்கும். ஆம் குழந்தையே, நான் உன்னிடம் அவசரமாக ஒன்றை கூறுவதற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். இதை முழுவதுமாக கேட்டுவிடு. இது உனக்காகவே உன் அப்பாவின் தெய்வ வாக்கு. சில தந்திரமான மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீ உழைப்பதும் அவசியம்தான். ஆனாலும் கூட உன் மீது கொஞ்சம் அக்கறையாக இருக்க பழகு. அவர்கள் மீது வைக்கும் அக்கறையை உன் மீதும் வைக்க பழகு. எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக உறக்கமில்லாமல் உழைத்து உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ பறிகொடுத்து விட்டால், உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ இழந்து விட்டால், பிறகு எதை கொடுத்தாலும் அந்த ஆரோக்கியத்தையும் உன்னுடைய மன நிம்மதியையும் திரும்பி பெறவே முடியாது. இதை மனதில் தெளிவாக வைத்துக்கொள். இதுதான் இன்பம் என்று நீ எதையெதையோ தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறாய். இதுதான் இன்பம் என்று நீயே ஒரு முடிவை எடுத்துவிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறாய். எதையுமே எதிர்பார்க்காமல் இந்த உலகில் மிகவும் இன்பமயமானது என்பதை புரிந்து கொள்ளாமலேயே போய்விடுகிறாய். எது உன்னிடம் இருக்கிறதோ அதுதான் உனக்கான சந்தோஷம் என்பதை புரிந்து கொள்ளாமல் எதையெதையோ தேடி இன்பத்தை தேடி அலைகிறேன், சந்தோஷத்தை தேடி அலைகிறேன் என்று அலைந்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் உன்னிடம் இருப்பதை புரிந்து கொள்ளாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆம் குழந்தையே, உன்னிடம் இருப்பது உன்னுடைய சந்தோஷம் அதிகமாகவே உன்னிடம்தான் இருக்கிறது. நடக்கவே நடக்காத, கிடைக்கவே கிடைக்காத ஒன்றின் மீதுதான் ஆசையும் அதிகமாக வருகிறது. நடக்காது என்று தெரிந்தும் கிடைக்காது என புரிந்தும் சிலவற்றை தேடி தேடி அலைந்தே இங்கு பலரின் பாதி வாழ்வு தொலைந்து விடுகிறது. கிடைத்திருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழாமல் எதிர்பார்த்து கொண்டே பாதி வாழ்வை தொலைத்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. புரிகிறதா உன் அப்பா சொல்வது? நடக்காது என்று தெரிந்தும் கிடைக்காது என்று புரிந்தும் ஏன் உன்னுடைய வாழ்வை துளைத்து கொண்டிருக்கிறாய்? அதே போல உன்னோடு பழகும் எல்லோருமே உண்மையாகத்தான் உன்னோடு பழகுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் அமைதியாக இருக்கிறாய். அப்படியே மற்றவர்களை நம்பியும் விடுகிறாய். உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாகவே தான் இருப்பார்கள் என்று தவறாக ஒரு புரிதலை உன் மனதிற்குள் வைத்து கொண்டிருக்கிறாய். இந்த உலகில் தேவையில்லாமல் யாருமே யாருடன் பழக மாட்டார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான், ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் எல்லோரும் பழகுகிறார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே. மற்றவர்களுக்கு தேவைப்படும் ஏதோ ஒன்று உன்னிடம் இருக்கும் வரைதான் அவர்கள் உன்னோடு இருப்பார்கள் என்பதை முதலில் தெள்ளத் தெளிவாக மனதில் பதிய வைத்துக்கொள். அவர்களுக்கு தேவைப்படும் ஒன்று உன்னிடமிருந்து விலகும் பொழுது, நீ அதை மற்றவர்களுக்கு கொடுத்து விடும் பொழுது, யார் உனக்காக உன்னிடம் இருக்கிறார்களோ அவர்கள் உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் குழந்தையே, இதுதான் உண்மையிலும் உண்மை. அனைவருமே நல்லவர்களாக தெரியும் உனக்கு யாருமே அறியாத முகம் ஒன்று அனைவருக்குள்ளும் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள். அது வெளியில் தெரியாத வரைதான் இங்கு அனைவருமே நல்லவர்களாக உன் கண்களுக்கு தெரிவார்கள். அந்த முகம் தெரியும் பொழுது அனைவரின் சுய ரூபமும் அப்பொழுதுதான் தெரியும். நீ சந்திக்கும் ஏமாற்றங்களுக்கு வேறு யாரையோ காரணம் சொல்வது மிகப்பெரிய தவறு என் பிள்ளையே. ஆம்,
ஏமாற்றம் ஏற்படும் பொழுது கொஞ்சம் நிதானமாக யோசித்தாலே புரியும். உன்னுடைய எதிர்பார்ப்புத்தான் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு என்று. அதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு. அந்த எதிர்பார்ப்பை முதலில் குறைத்துக்கொள். எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் இடத்தில்தான் ஏமாற்றமும் அதிகமாகவே தென்படும். வார்த்தைகளை அழகுபடுத்தி பேசுவதில் எந்த பயனும் இல்லை என் பிள்ளையே. வார்த்தைகளில் அன்பை வைத்து பேசுவதில்தான் உணர்வுகள் அதிகம் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. அன்பை வைத்து பேசி பழகு. எப்பொழுதும் அன்பாக இருக்க பழகு. கடந்த காலத்தில் நீ கற்றுக்கொண்ட பாடத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். அந்த பாடம் ஏற்படுத்தின வலியை மறந்துவிடு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளலாம். அதை விடுத்துவிட்டு அதையே சிந்தித்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் அடுத்த அடிக்கு எப்படி செல்லலாம் என்பது கூட மறந்து விடுவாய். என் அன்பு பிள்ளையே, திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம். திறமையை காட்டிலும் பொறுமை மிக மிக பெரியது. எனவே நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை அடையும். நான் உன்னை இனிமேல் காக்க வைக்கப் போவதே இல்லை. அனைத்தையும் உனக்காக கூடிய விரைவில் நிறைவேற்றுவேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கான உதவி எளிமையாக கிடைக்கும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே. உனக்காக நான் இருக்கும் பொழுது, உன் நல்ல நேரத்தை நான் வடிவமைக்கும் போது நீ எதற்காக மற்றவர்களிடம் அனைத்தையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாய்? நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக, நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி நான் வந்துவிட்டேன். நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்கிறாயா? உனக்கு ஏற்பட்டிருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகிறது. உனது பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். காரணமில்லாமல் இந்த ஜோதி உன் கண்ணில் பட்டிருக்காது. இந்த ஜோதி உன் கண்ணில் பட்டிருக்கிறதென்றாலே உனக்கான பிரம்மாண்டமான வாழ்க்கை காத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் நான் யோசித்து உனக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கப் போகிறேன். மகிழ்ச்சியாக இரு. எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை மட்டுமே நினைத்து என் வாக்கை பின்பற்றி நடந்து கொண்டே இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன். உன்னில் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியிலிருந்தும் விரைவில் நிவாரணம் நான் உனக்கு வழங்கப் போகிறேன். யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம். எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்திருக்கிறார்கள். நீ கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். எதிர்த்து போராடிக்கொண்டே இரு. உனது வாழ்க்கையும் உனது குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காக நான் இங்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். யார் உன்னிடம் இருந்தாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். நீ சந்திக்காத விளைவுகளே இல்லை. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உனக்காக பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அதுவரை காத்திரு. பொறுமையாக காத்திரு. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு உருவாக்கப் போகிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை ஏற்பட்ட அனைத்து சோதனைகளும் விலகி நன்மைகள் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. அனைத்தையும் அறிந்தவன் நான். உன் மனதில் உனக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலையே படாதே. நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விட்டுவிடு. உன்னுடைய அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். கவலைப்படாதே. உன் சாயப்பா உன்னோடு தானே இருக்கிறேன்.
உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நிம்மதியை உனக்குத் தரும். வெற்றிகள் மட்டுமே குவியும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நானே உருவாக்குவேன். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளதுதானே. அந்த பொறுப்பிலிருந்து நான் மீளவே மாட்டேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் அன்பு பிள்ளையே, உனக்கு வாழ்க்கையை ஜெயமாக்குவேன், பிரகாசமாக்குவேன், வெற்றியடைய வைப்பேன். நான் இருக்கிறேன். உனக்கு வரும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். உனக்கு உறுதுணையாக உன் சாயிநாதர் எப்பொழுதுமே இருப்பேன். வாழ்த்துக்கள் கண்மணியே. வருங்காலம் உனக்கான காலமாக நிச்சயமாக இருக்கும். இதுவரை நல்ல காலத்தை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தாய், பொறுத்து கொண்டிருந்தாய். அனைத்தையும் அந்த நல்ல காலத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது அந்த நல்ல காலமே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. உன் கஷ்டகாலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. உன்னோடு நானும் வந்து கொண்டே இருக்கிறேன். என் பிரியமே, நம்பிக்கையோடு ஓடு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. சாயப்பா இருக்க பயமேன் குழந்தையே உனக்கு? உன் மனதில்தான் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்களும் 1000 குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாரிடம் சொல்வது என்றது கூட தெரியாமல், எப்படி சொல்வது என்றும் தெரியாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ செய்வதும் நல்லதுதான் குழந்தையே. நீ மற்றவர்களிடம் உன் விஷயத்தையும் உன் சோகத்தையும் உன் வேதனைகளையும் பகிரும் பொழுது அது பலவிதமாக நினைக்கத் தோன்றும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை போல் நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் வருத்தப்படுவார்கள். நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் இன்னும் வேதனையை எப்படி கூட்டலாம் என்று நினைப்பார்கள். இன்னும் சில பேர் உன் வேதனையை ரசிப்பார்கள். இப்படி உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் யாரிடம் சொன்னால் மனது பாரம் குறையும் என்று நினைத்து கொண்டு வீணே போய் பிரச்சனைகளில் நீயே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என் குழந்தையே. எனவே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிடு. உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இப்படி இருப்பதால் தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பி வழிகிறதா என்ற குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. நேர்மையாக சில சமயம் இருக்கும் பொழுது கெடுதல் வரத்தான் செய்யும். அதற்காக உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் மறந்துவிட்டு தவறான வழியில் நீ சென்றால் இதைவிட பல இன்னல்களை சந்திக்க வேண்டும் குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத வண்ணம் உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் பேச்சிற்கு ஆளாகாதே. வீணாக நீயே உனக்கான கஷ்டத்தை தேடிக்கொள்ளாதே. நான் ஒன்று சொல்கிறேன் கண்மணியே, பொறுமையாக கேள். சோதனைகள் நல்லவர்களுக்கு வரும். ஆனால் வீழ்ந்து போகும் அளவிற்கு சோதனைகள் வராது. சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் வீழ்ந்து போவதே இல்லை. அது மட்டுமல்ல, தவறு செய்பவர்கள் நல்லதாக நன்மையாக வாழ்ந்துவிடவும் மாட்டார்கள். மற்றவர்களிடம் சிரிப்பை தவிர வேறு எதையுமே காட்டாதே. எது நடந்தாலும் உன் மனதை யார் காயப்படுத்தினாலும் அமைதியாக ஒரு புன்னகையை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு. இப்படி செய்வதால் நீ கோழை என்றாகி விடாது என் குழந்தையே. எப்பொழுதுமே தொடக்கம் கடினமாக இருந்தால் முடிவு சுலபமாகவே இருக்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் உனக்கு அதிகமாக வருகிறதென்றால் நல்லது, சந்தோஷம்
இன்பம் எல்லாம் ஒன்றோடு கூடிக்கொண்டு வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் மனது நிச்சயமாக லேசாகும். இது உனக்காகவே என் கண்மணியே. தவிர்க்காமல் கேட்பாயா? உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலகவே மாட்டேன். உன்னை காப்பதற்காகவே என் கைகளை எப்பொழுதும் நான் விரித்தே வைத்திருக்கிறேன். உன்னை நோக்கி எந்த விதமான கெடுதலையும் துன்பங்களையும் உன்னிடம் நெருங்கவே விடமாட்டேன். என்னை நம்பி வந்து விட்டாயல்லவா, பின் எதற்காக கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? வாழ்க்கையில் போராடும் குணத்தை பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் சில பேரிடம், அது மட்டுமல்லாமல் மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. உன்னுடைய மனம் என்பது உன் சாயி தேவா வசிக்கும் கோட்டைதான். அந்த மிகப்பெரிய கோட்டையில் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையவே முடியாது. என்னை காண வந்த, என்னை முழுமையாக நம்பிய என் குழந்தைக்கு பல விஷயங்களை நான் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று தன்மானம் மட்டுமே. அதை யாருக்காகவும் எப்பொழுதும் எல்லா நேரமும் விட்டு விடாதே. விதைகள் கீழ் நோக்கி எரியப்பட்டால்தான் விருட்சம் மேல் நோக்கி பிரம்மாண்டமாக வளரும். எனவே என் குழந்தையே, நீ விழும்போது விதைகளாக இரு, மீண்டு எழும்பொழுது விருட்சமாய் மாறிவிடு. முடிந்து போக 1000 காரணம் இருக்கும், ஆனால் எழுந்து வர ஒரே ஒரு வழி இருக்கிறது. அதுதான் தன்னம்பிக்கை குழந்தையே. முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் முடியும். நாம் தான் உலகம் என்று நிச்சயமாக நம்பி வரும் உறவு, அந்த உறவை மிக இறுக்கமாக பிடித்து அணைத்துக் கொள்ளுங்கள். தவறவிட்டு விட்டால் பின் வருந்தி அழுவதால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் அன்பு குழந்தையே, விதி என்ற ஒன்று இருக்கிறது என்று நீ நம்புகிறாயா? இப்படி கேள்விகளோடும் ஏக்கத்தோடும் கேட்கும் என் பிள்ளைக்கு உன் விதியை ஒரே நொடியில் மாற்றியமைப்பேன் உன் சாயிநாதர். எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையுமே எண்ணத் தொடங்கு, சொல்லத் தொடங்கு. அப்பொழுது உன் வாழ்வு உன் எண்ணம் போல், உன் சொற்களைப் போல் நல்ல விதமாகவே மிக பிரகாசமாகவே மாறிவிடும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அதை உன் சாய் தேவாகிய நான் நிச்சயமாக பார்த்து கொள்வேன். உன் வாழ்வை வெற்றியடைய செய்வேன். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா, உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிச்சயமாக நான் பூர்த்தி செய்வேன். நீ நினைத்தது போல அழகான நிறைவான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். அதை நான் உனக்காக கிடைக்க செய்வேன். துயரங்களின் தாக்கத்தை தாங்கவே முடியவில்லை சாயிநாதரே என்று புலம்பாதே. உன் துயர் துடைக்கத்தான் உன் சாயப்பா வந்திருக்கிறேன். ஆத்மார்த்தமாக என்னை முழுவதுமாக நம்பியிருக்கும் உன்னை நான் கைவிட்டு விடுவேன் என்று ஒரு துளி கூட நினைக்காதே. நழுவ விடாதே இந்த அற்புதமான பொக்கிஷமான வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அதை சாதுர்யமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியடைவாய். உன் சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு. நீ என்மேல் வைத்திருக்கும் பக்தியும் பாசமும் இந்த உலகை விட பெரியது. உன்னை என்னுடைய பிள்ளை, சாயிநாதரின் பிள்ளை என்று சொல்லும் பொழுது அந்த மகிழ்ச்சியை என் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அளவிட முடியாத ஆனந்தத்தை நான் உணர்கிறேன் நீ என் பிள்ளை என்று சொல்லும் பொழுது. என் பிரியமான குழந்தைகள், வாழ்க்கையில் நல்ல விஷயங்களில் அடியெடுத்து வைக்கும் காலம் நேரம் எல்லாம் ஒன்றே அமைந்துவிட்டது, வந்துவிட்டது. நீ என்னுடைய குழந்தை. உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை அடியோடு வெட்டி எறிந்து விடு. அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. உன் மனமும் சரி புத்தியும் சரி பாதி நன்மையை தரும், மீதி பாதி கெடுதலை தரும். எனவே அவற்றையெல்லாம் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. அதை நான் பார்த்து கொள்கிறேன். நிறை குறை என்று எல்லோரிடமும் இருக்கத்தான் செய்கிறது. நம்மிடம் மட்டுமே குறை இருக்கிறது என்று தவறாக நினைத்து கொண்டு உன்னையே நீ தாழ்த்தி பார்க்காதே. உன்னையே நீ கேவலமாக பார்க்காதே. ஏதாவது குறை உன்னுள் இருக்கிறது என்று நீ நினைத்தால் அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய். அப்பொழுது நீ முழுமையாக நிறையாகி விடுவாய். இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று முதலில் வருந்துவதை விட்டொழி. நான் இருக்கிறேன், எதற்குமே வருந்தாதே. என்னுடைய ஆசியும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு என் பிரியமே.
பயப்படாதே, நான் முன்னில் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ பிரச்சனைகளை சந்திப்பது உன் பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வருவதற்காகத்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ நம்பியபடி உன்னுடைய பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகும், சாதனைகள் உன் வசமாகும். வாழ்க்கையின் உச்சத்தை எட்டி பிடித்தே விடுவாய். வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம். எதையும் யாரிடமாவது எதிர்பார்க்கும் பொழுதுதான் அந்த அழகான பயணம் சிக்கலாக முடிந்து விடுகிறது. எனவே மற்றவர்களிடம் எதையுமே எதிர்பார்க்காமல் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வழியில் பயணித்து கொண்டே இருந்தால் நிம்மதியோடு பயணிக்கலாம், சந்தோஷமாக வெற்றி என்னும் கனியை எட்டி பிடிக்கலாம். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு உன்னுடைய பயணமும் இனிதாகவே முடியும். எந்த கஷ்டம் வந்தாலும் கலங்காமல் தைரியமாக அப்பா இருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டே உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. அதில் நிச்சயமாக வெற்றியை காண்பாய். உனக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் உன் அப்பா வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உனக்கான சாம்ராஜ்யத்தோடு நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் கையில்தான் அது உள்ளது. நிச்சயமாக அது உன்னிடம் சேர்ப்பேன்.